ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனஜா டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்க, ஒரு மீஷோவில் வந்து ஒரு ஆஃப் சேரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து வந்திருக்கு. சரி, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ஆரி டிசைன் பண்ணணும் ப்ளவுஸ்க்கு. இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது ஃபோட்டோவில் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இதில் வந்திருக்குதா என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஃபோட்டோவும் இதில் அப்புறமா ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குதுங்க. மெட்டீரியல்ஸுமே நல்லா இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அதில் பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம இது என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது ஃபுல்லாக வந்து ரன்னிங்காக கொடுத்துருக்காங்க. ஆஃப் சாரீ, ப்ளவுஸு, அடுத்து வந்து பாவாடைக்குள்ளது எல்லாத்தையுமே வந்து ரன்னிங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வந்து அதுக்கு கரெக்டான இதுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம அதில் பார்க்கணுங்க. பாருங்கள், இதுதான் அதோடைய ஃபுல் இது. பாவாடைக்கான அளவு வந்து நம்ம கரெக்டாக எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து பட்டிக்காண்டி ஒரு 4 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்புறம் இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து 3 மீட்ரு லைனிங் வாங்கியிருக்கேன். இதை வந்து மேல் பக்கமாக வச்சு நம்ம அடிச்சுட்டு உள்ளார நம்ம திருப்பிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது அழகாக இருக்கும், பிசிறு வெளியில் தெரியாது. இப்போ வந்து நான் வந்து 4 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணி அந்த ஃப்ளீட்ஸை வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு நான் மடிக்கிறேங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டு அந்த மடிப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறேன். ஏன் நியூஸ் பேப்பர் போட்டு அயன் பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த கலர் மேலே, பார்டர் மேலே வந்து எந்த டேமேஜும் வராது. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். கீழே இருக்கிற பிங்க் கலர் தாங்க ஹாஃப் சாரீ. இப்போ வந்து இந்த ஒர்க்கு இது முடிஞ்சிருச்சு. உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுங்க. நான் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து நீட்டாக அழகாக பண்ணி தந்துடுறேன். இது தாங்க இந்த ஸ்கர்ட் பாவாடைக்குள்ள ஃபினிஷிங் லுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்தது. இந்த பார்டர் ஓரத்தில் தான் 4 இன்ச்சுக்கு வந்து நான் மடித்து டக்கு பிடிச்சிருக்கிறேன். வேறு இடத்துல எங்கேயும் பிடிச்சாலும் நமக்கு வந்து தெரியும். அதனால் இந்த ஓரத்தில் மடித்து பிடிச்சிருக்கிறதுனால அவ்வளோக்கு நமக்கு தெரிஞ்சுக்காதுங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து கையில் ஸ்லீவுக்கு வந்து நம்ம டிசைன் போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் நான் லைன் போட்டு நான் அதுக்கப்புறம் கிளாஸ் பீடு வந்து அதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து இந்த கிளாத்லேயே வந்து பீகாக் டிசைன் இருந்தது. அந்த பீகாக் வந்து நமக்கு வந்து க்ளீனாக தெரியாது. ஸோ அதனால் அதை ஹைலைட் பண்ணி நான் சுகர் பீடு கொடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து த்ரெட் ஒர்க்கு, அது ஃப்ரெஞ்ச் நாட்டு இதெல்லாம் போட்டு நான் வந்து அந்த பீகாக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது தாங்க ஸ்லீவை வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. 2 ஸ்லீவுமே நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் நெக்கு போப்போம். வாங்க போய் பார்க்கலாம் பேக் நெக்கு. பேக் டிசைன் வந்து மேலே நெக்குக்கு வந்து ப்ராசஸ் எல்லாம் போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் 1 இன்ச்சுக்கு வந்து லைன் போட்டு வச்சுட்டு எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி கிளாஸ் பீடு ஒட்டிட்டு சுகர் பீடு கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறோம். இதாங்க நெக்கோடைய ஃபினிஷிங். இதுக்கு இடையில இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இப்போது சென்டரில் வந்து கேப் இருக்கிறதுனால அதை வந்து இந்த ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் கொடுத்து இதை கவர் பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா பாவாடை வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி க்ரீனிஷுங்க. அதனால் நான் வந்து என்கிட்ட ப்ளூ கலர் சமைக்கி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கொடுத்து இதை வந்து ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணிக்கேன். இப்போ நெக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்க, நெக்கும் வந்து இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சாச்சு. பைப்பிங் கொடுத்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ப்ளவுஸோடையது. ரொம்ப கிளார் அடிக்குதுங்க ப்ளவுஸு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் வியூவும் கரெக்டாக வந்திருக்குது. அடுத்து நான் வந்து இந்த பாவாடைக்கு மேலே எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கேங்க ரெண்டும் எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து ஆஃப் சாரி, இது கவரில் போட்டு வச்சுருக்கிறேன்.
இப்போ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நாட் வைக்க போகிறோம். அந்த நாட்டு எண்டில் வந்து நான் 2 ஊக்கு மாட்டியிருக்கேன், அதை தைச்சி வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட இதில் வந்து நான் வந்து ஐ மாட்டியிருக்கேன். அதில் வந்து நம்ம அந்த ஊக்கை மாட்டிட்டோம்னாக்க நம்ம எப்போ வேணால் நம்ம நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வேணான்ன போது இதை கலட்டிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி இருக்குது, முதல்ல பார்க்கும்போது வேறு கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து வெளில வந்து மிஷின் மேலே வச்சு எடுக்கும்போது கலர் வந்து இதுதான் ஒரிஜினல் கலர் அதோடைய இது. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்ட்டு. இப்போ அழகாக இருக்குது பாருங்களேன். கையோடைய டிசைன் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ வந்து க்ளீனாக நல்லா தெரியும். அந்த உள்ளே ஒரு ரூமில் எடுத்ததுனால உங்களுக்கு க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.